தேர்தலில் இருந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு போராட்டக்காரனுக்கு வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் பாதிப்புக்குள்ளான ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்காவுக்கு நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோம். அந்த அக்கா வந்து நம்மளை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. எங்களுக்கு யாருமே இல்லைப்பா, எங்கள் வீட்டுக்காரங்க கூட எங்களை கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்கா எப்படி தெரியும்னா, பக்கத்து போய்ட்டு நம்ம ரத்தம் கொடுத்துருக்கோம். அவங்க சொல்லியிருக்காங்க, இந்தமாரி சுபாஷ் ஒரு தம்பி வந்துச்சு, அதுதான் நம்ம ரத்தம் கொடுத்து போணுச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, இதுமாதிரி யாருமே ரத்தம் கொடுத்தப்பா நாளாக ரத்தம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்காவுக்கு வந்து நம்ம போய் ரத்தம் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ரேர் பிளட் குரூப். நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தவங்கலாம் பேசி, அதுக்கப்புறம் கல்லூரி படிக்கிறவங்கள்ட்ட பசங்கள்கிட்ட பேசினேன். பசங்க வந்து 2 பேர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கொண்டு வந்து நம்மளே ரத்தம் கொடுத்தோம். நம்ம நாம் தமிழ் கட்சி சார்பாக போய் ரத்தம் கொடுத்து அவங்க வந்து உயிரை காந்து பண்ணோம். அந்த அக்கா வந்து பார்க்க வைக்கிறாங்க. சீமானண்ணன் வந்து தோல்வி அடைஞ்சது வந்து கொண்டாடுறாங்க. சீமானண்ணன் கீழே மற்ற டிவியில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து நம்பர் ஓடிட்டு இருக்கு, சீமானண்ணன் கீழே 0 இருக்குல்ல, அதில் வந்து கீழே வந்து 234 பேப்பரில் எழுதி விட்டுறாங்க. அதை போய் வச்சு கொண்டாடுறாங்க. டேய் சீமான் அப்படின்னு போட்டு 4 பொம்மை பட்டு இருக்குல்ல, சிரிக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கரு, 4 பொம்மை ஸ்டிக்கரை போட்டு சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க சீமானண்ணன். அந்த சீமானண்ணன் தான் உங்களுக்கு ரத்தம் கொடுக்க சொல்லி உங்களுக்கு உயிரை காந்து பண்ணுது. உங்களுக்கு உயிரை காந்து பண்ணதோட உங்களுக்கு என்னமா உதவி பண்ணுறோம்? உங்களுக்கு உயிரே நான் காந்து பண்ணி கொடுத்துருக்கோம்.